ஹலோ எவ்ரிவன், நம்ம இதில் வைரலாக போயிட்டுருக்க திராமிசு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா. ஹாட் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரஸ்க்கை டிப் பண்ணி ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம், ரைட்டா. ஸோ இது ஹெல்தியான முறையில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டயட்டில் இருக்கவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்துருக்கேன். அதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பன்னீர் ஒரு 250 கிராம்ஸ், ஹனி 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. அண்ட் வெனிலா எசன்ஸ் 1 கப் ஆர் 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கு, பவுடர் சுகர் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், வேணான்னா விட்டுருங்க, ரைட்டா. ஸோ இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும், ரைட்டா. ஸோ இந்த கேக் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் கடைசியாக எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது நான் கடைசியாக சொல்கிறேன், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கண்டெய்னரில் ரஸ்க்கு ஃபஸ்ட்டு லேயர், அண்ட் அதுக்கு மேலே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் க்ரீமிங் செகண்ட் லேயர், அண்ட் தேர்ட் லேயர் திருப்பி ரஸ்க்கை திருப்பி டிப் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்டு 4th லேயராக நம்ம திருப்பி க்ரீம் அப்ளை பண்ணிக்க போகிறோம், ரைட்டா. இதுக்கு மேலே நம்ம கொக்கோ பவுடர் ஃபார் டெக்கரேஷனுக்கு சும்மா அப்படியே டெக்கரேட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் செட் ஆகும் அண்ட் கேக் மாதிரி இருக்கும். ஸோ இது விச் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன். பன்னீர்னாலே ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ டயட்டில் இருக்கவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சுகர் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சுகர் போடாமல், ரைட்டா. ஆஃப்டர் 3 or 4 hours கழிச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க, சொல்லவே வேணாம், நல்லாவே இல்லைங்க, எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. அண்ட் நம்மளோட திராமிசு கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டிலே ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.